பைசா வட்டி ரூபா வட்டி பார்க்கலாம். 5 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் 100 பைசா கடன் வாங்கியிருந்தா 3 பைசா வட்டியாக கொடுத்துருவேன். அதுதான் அர்த்தம். சரிங்களா? 3 பைசா வட்டிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். 100 பைசா வாங்கியிருந்தோம்னா 3 பைசா வட்டியாக கொடுத்துருவோம். அப்படின்னா நான் 5 ரூபா வாங்கியிருக்கேன், 5 ரூபாயை பைசாவுக்கு மாற்றிக்குவேன். 500 பைசா, ஒவ்வொரு 100 பைசாவுக்கும் 3 பைசா வட்டி கொடுப்பேனா, அப்படின்னா 500 பைசாவுக்கு 3 பைசா வட்டியாக கொடுப்பேன். 5 3 15 பைசா வட்டி கொடுத்துருப்பேன். இப்போ ரூபா வட்டியில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 5 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி, இதை நான் ரூபாவிலே வச்சுக்கிறேன். அப்படின்னா எப்படி வட்டி கண்டுபிடிக்கிறது? பைசாவுக்கு மாற்றவே இல்லை. பாருங்கள், 3 பைசா வட்டிங்கிறத பைசாவில் இது இருக்குது, இதை நான் ரூபாயாகவே தான் வச்சுருக்கேன். அப்படின்னா பைசாவையும் ரூபாயாக நம்ம மாற்றிக்கணும். 3 பைசாவை ரூபாயாக மாற்றும்போது ஒரு ரூபாய்க்கு 100 பைசா இல்லையா? அதனால் 3 100ஆல் நம்ம வகுக்கும்போது அது 0.03 ரூபாயாக மாறிடும். ஓகேவா? அப்போ 3 பைசா வட்டிங்கிறத 0.03 ரூபா வட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வட்டி எனக்கு 5 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டின்னு தெரியணும். 5 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி? இது ரூபாயாக இருக்கிறதுனால இதையும் ரூபாய்க்கு மாற்றி போட்டுக்கணும். 5 ரூபா பெருக்கல் 0.03 ரூபா பெருக்குனேன்னா 0.15, 3 15, 2 சனந்தள்ளி புள்ளி 0.15 ரூபா வட்டியாக கொடுக்கணும். 0.15 ரூபா அப்படிங்கிறது 15 பைசா. ஓகேவா? இப்போ பாருங்கள், கடன் தொகை ரூபாயில் இருந்தால் வட்டியவும் ரூபாயில் மாற்றிக்கிட்டு பெருக்கணும். இல்லை கடன் தொகையை நான் பைசாவுக்கு மாற்றிக்கிறேன், வட்டி பைசாவில் இருக்குது, கடன் தொகையை பைசாவுக்கு மாற்றிக்கிறேன்னா ஆன்சர் பைசாவில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் ரூபாய்க்கு மாற்றிக்கலாம்.